ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். பாத்தியாம்மா எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு? இப்பதான் இவ வயசுக்குரிய பொண்ணு மாதிரியே தூங்கிட்டு இருக்கா. இத்தனை நாளும் குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருப்பா. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இவ கீழே விழுந்ததுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இவளுடைய மனநிலை சரியாயிருச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. இனி அவங்க குழந்தை மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க, நார்மலா எப்போதும் இருக்க மாதிரி இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியா? டாக்டர் சொன்னாரா? சொன்னாரு மாப்ள. என் மனசு பூரிச்சு போச்சு. அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தங்கத்துல வேல் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டி இருக்கிறேன். நேத்து நீங்க வந்து பார்த்தப்பவே என் பொண்ணு முகத்துல ஒரு மாற்றம் தெரிஞ்சாமே, நீங்க கவனிக்கலையா மாப்ள? கவனிச்சேன். அப்போ மல்லி கிட்ட சொன்னீங்களா? மல்லி மாப்ள சொன்னாராமா? சொன்னாருப்பா. எப்படியோ அக்கா பழைய மாதிரி திரும்பி வந்தா ரொம்ப சந்தோஷம்தான். நீ எங்கடி சந்தோஷப்பட போற? சும்மாவே மாட்டி வில்லன் தானே நினைச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப நான் நல்லாயிட்டேன்னு தெரிஞ்சா இன்னும் பெருசா பிளான் பண்ணுவல்ல? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எம்மா, நீ ரேணுகாவை கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைக்கிற. இவளும் உன் மேல ரொம்ப பாசமா தான் இருக்கா. ஆனா காலம் சட்டுன்னு உங்க ரெண்டு பேரையுமே எதிர நிறுத்திடுச்சு பாரு. நல்ல வேளை வெண்பா எடுத்த வீடியோ இருந்துச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே கொலை நடங்குதுமா. இந்த விதமா இல்லைன்னா வேற விதமா உண்மை வெளிப்பட்டிருக்கும். உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. நீங்க சொல்றதும் சரிதான் மாப்ள. எப்படியோமா இவ குணமாகி வந்ததும் நீங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி போல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். அப்பா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. இந்த ரேணுகா அவங்க உண்மையான பொண்ணு இல்ல, அவ நடிச்சிட்டு இருக்கா. அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியாம தான் நான் ஒவ்வொரு நாளும் நரகத்துல கழிச்சிட்டு இருக்கேன். என்னம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு பதிலும் சொல்லாம நீ ஏதோ யோசனையிலே இருக்கிற. அப்பா, ரேணுகா அக்கா குணமாகி வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேச எவ்வளவு விஷயம் இருக்கு. அவரும் அக்காவும் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு பழசெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க சொன்ன மாதிரி ஒத்துமையாவும் இருக்க போறத நினைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் மனசு யாருக்கும் வராதுமா. இவங்க ரெண்டு பேரும் பழகினதை பொறாமையா எடுத்துக்காம கேட்டு சந்தோஷப்படணும்னு நினைக்கிற பாரு. உன் குணமே தனிமா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? அவ என்ன மாட்ட வைக்கிறதுக்கு இப்பவே பிளான் போடுறா. நான் சரியாயிட்டா பழைய கதையெல்லாம் சொல்லணும்ல, சொல்ல முடியாம என்ன முழிக்க வைக்கிறதுக்கு இப்பவே திட்டம் போடுறான். அது புரியாம நீ பாராட்டிக்கிட்டு இருக்க. ஐயோ, மனநலம் சரியில்லாத மாதிரி வந்து ரேணுகாவா நடிச்சேன். இப்ப கீழே விழுந்ததை சாக்கா வச்சு குணமாயிட்ட மாதிரி நடிக்க பாக்குறேன். நல்லாவே தெரியுது. நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வா, உன்னை துண்ட காணும் துணிய காணும்னு ஓட வைக்கிறேன் பாரு. எப்படி தூங்குறா பாரு. சார், கொஞ்சம் ட்ரிப்ஸ் மாத்தணும். மாத்திக்கோங்கம்மா. அப்பா, இன்னைக்கு வெண்பா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்கு போகணும். நான் போயிட்டு வரேன். மாப்பிளையும் கூட்டி போமா. போயிட்டு வாங்க மாப்பிள. நிஷா வர. நிஷா, மரமண்ட, என்ன உன் பொண்ணுங்கிற? ஆனா உன் பொண்ணோட புருஷனை இன்னொருத்தி கூட அனுப்பி வைக்கிற. உன் பெருந்தன்மையில தீய வைக்க. ஐயோ, பழசெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். இந்த கண்டத்தை எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையே. பேசாம புத்தி சுவாதீனம் இல்லாதவளாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.